الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. إن الحمد لله ونحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரே இல்லா பேரன்பிற்குரிய இறைவனாகிய அந்த அல்லாஹினுடைய வேதத்தை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பிச்சேன். யதுலுல்லாஹி அலல் ஜமா என்ற இந்த வாரந்தோறும் தர்பியா வகுப்பு நடைபெறுகிறது. இதில் ஆர்வமாக சிறுவர்கள் எப்பொழுதும் கலந்து கொண்டு இருக்கிறீர்கள். இங்கே வருகை தருவதனுடைய நோக்கம் ஒரு நல்லவற்றை நாம் கற்றுக்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில் அதை செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் எல்லாரிடமும் உள்ளத்தில் இருக்கும். அதே போன்று மார்க்கத்தினுடைய வரலாறுகளையும் மார்க்கத்தினுடைய சிந்தனையை புகட்டக்கூடிய விஷயங்களையும் வாரந்தோறும் ஒரு நபர் உங்களிடம் பேசிக்கொண்டு வருகிறார். அதன் அடிப்படையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பில் இனாம்குளத்தூர் கிளை நிர்வாகியாக என்னை பேச அழைத்த யதுலுல்லாஹி அலல் ஜமா அமீர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பொறுமை என்ற ஒரு தலைப்பை கொண்டு இந்த உரையை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அல்லாஹு தாலா இந்த பொறுமையை ஒரு மனிதனுக்கு அதிகமாக ஆர்வப்படுத்தியிருக்கிறான். இந்த பொறுமை எல்லா விடயங்களிலும் உங்களுக்கு ஒரு தூணை போல நிற்கும். இந்த பொறுமையை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்பிரு வஸாபிரு வர்ஆபிது வத்தகுல்லாஹு லஅல்லகும் துஃப்லிஹூன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். நீங்கள் பொறுமையை கொண்டு எல்லா விஷயங்களிலும் நீங்கள் பொறுமையை கொண்டு உதவி தேடுங்கள், தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லுகிறான். அப்போ தொழுகையினுடைய இடத்தில் அல்லாஹ் பொறுமையை ஏற்ப வைத்திருக்கின்றான் என்று பார்க்கும் பொழுது அப்ப பொறுமை எவ்வளவு பெரிய முக்கியமானதாக இருக்கிறது. இப்போ இங்க சிறுவர்கள் அதிகமாக இருப்பதனால் நாம் சுருக்கமாக இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு புரியும்படி பேசுவோம். இப்போ உங்களுடைய குடும்பத்தில் உன்னுடைய தாய்மார்கள் இருப்பார்கள், உங்களுடைய தாய் தந்தை இருப்பார்கள். உங்களை ஒரு நல்லவற்றிற்கு அவர்கள் உங்களை கண்டிஷன் செய்யும் பொழுது, ஒரு நல்லவற்றிற்கு உங்களை அவர்கள் திட்டும் பொழுது உங்களுக்கு கோபம் ஏற்படுகிறது அல்லவா? அந்த இடத்தில் நம் தந்தை எதற்காக எம்மை திட்டுகிறார் என்ற அந்த உணர்வு இருக்கல்லவா, அதுதான் பொறுமை. நம் தந்தை எதற்காக நம்மை திட்டுகிறார், நாம் தவறு செய்தோம், நாம் அந்த குழந்தையுடன் சண்டையிட்டோம், நாம் அந்த நண்பருடன் சண்டையிட்டோம், அதனால் நம்மளுடைய தந்தை நம்மளை திட்டுகிறார், நம்மளுடைய நலவுக்காக அவர்கள் பேசுகிறார்கள் என்ற சிந்தனை உங்களிடம் ஏற்படுகிறது அல்லவா? அந்த சிந்தனையை ஏற்படுத்தக்கூடிய அந்த சிந்தனை அதுதான் பொறுமை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு மனிதனுக்கு இந்த உலக வாழ்க்கையில் தீமையும் ஏற்படும், நலவும் ஏற்படும். ஆனால் முஃமின்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், நலவு மட்டும்தான் ஏற்படும், தீமை என்பது கிடையாது. எவ்விடத்தில் கிடையாது? பொறுமையாக ஒவ்வொன்றையும் அணுகும் பொழுது அந்த நலவு நம்மளுக்கு அல்லாஹு தஆலா நாடப்படுகிறான். இதற்கு உதாரணமாக ஒரு கஷ்டம் ஏற்படும், இந்த உலகத்தில் உங்களுக்கு ஒரு சிரமம் ஏற்படும், உங்களுக்கு ஒரு விளையாட்டு பொருள் தேவை இருக்கும், உங்களுக்கு ஒரு வாகனம் தேவை இருக்கும், உங்களுக்கு ஒரு ஸ்கேட்டிங் செய்யறதுக்கு ஒரு ஷூ தேவை இருக்கும். அந்த ஷூ தேவை இருக்கும் பொழுது உன் தகப்பனிடம் நீ கேட்கும் பொழுது அவர்கள் அந்த ஷூவையோ அந்த சைக்கிளையோ அந்த விளையாட்டு பொருளையோ உங்களுக்கு வாங்கி கொடுப்பதற்கு தாமதப்படுத்துகிறார் அல்லவா உங்களுடைய தகப்பன்? அந்த இடத்தில் அல்லாஹ் இதில் ஒரு நலவு வைத்திருப்பான், என் தந்தை நிச்சயமாக அதை வாங்கி கொடுப்பார் என்ற உள்ளத்தில் உங்களுக்கு எண்ணம் வரும் பொழுதுதான் அந்த பொறுமை உங்களிடம் காட்டப்படுகிறது. எப்போ காட்டப்படுகிறது? உன் தந்தை ஒரு பொருளை உன்னிடம் வாங்கி கொடுக்க தாமதப்படுத்தினால் அல்லாஹ் அதில் ஒரு நலவு வைத்திருப்பான், நிச்சயமாக என் தந்தை எனக்கு வாங்கி கொடுப்பார் என்ற பொறுமை காக்கக்கூடிய குணம் இருக்கல்லவா, இது அல்லாஹ்விடத்தில் உங்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு எடுத்துரைக்கின்றான்.
மூமீன்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் பொறுமையோடு இருங்கள், உங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களை நீங்கள் சகித்து வாழுங்கள், உங்களுக்கு இந்த உலகத்தில் எது தேவை இருந்தாலும் சரி பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள், நிச்சயம் நான் உமக்கு கொடுக்க காத்திருக்கின்றோம் என்று அல்லாஹு தாலா நம்மளுக்கு சொல்லி காட்டுகின்றான். ஒரு சஹாபி ஒரு நபியோனியுடைய தோழர், ஒரு சஹாபி அபு சயத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், யார் சுயமரியாதையோடு இந்த உலகத்துல வாழணும்னு நினைக்கிறாங்களோ, யாரு சுயமரியாதையோடு இந்த உலகத்துல வாழணும்னு நினைக்கிறாங்களோ அல்லாஹ் அவர்களை சுயமரியாதையோடு வாழச் செய்கிறான் என்று சொல்லுகிறார்கள். யாரு சுயமரியாதையோடு வாழ நினைக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் சுயமரியாதையோடு வாழ செய்கிறான், இந்த உலகத்திலும் சரி இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி. யார் பொறுமையாளராக வாழ நினைக்கிறாரோ, யார் தன் தாயிற்கு கட்டுப்பட்டு வாழ நினைக்கிறாரோ, யார் இந்த உலகத்திற்கு கட்டுப்பட்டு வாழ நினைக்கிறாரோ, யார் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு இந்த உலகத்தில் வாழ நினைக்கிறாரோ அவரை அல்லாஹ் இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி பொறுமையாளராக ஆக்கிக் கொள்கிறான். அந்த பொறுமையாளராக இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லுகிறான், பொறுமையாளர்கள் அவர்கள் எதை விரும்புகிறார்களோ, பொறுமையுடன் எதை விரும்புகிறார்களோ அதை நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்லக்கூடிய வாக்கு பொய்யாகுமா? அல்லாஹ் சொல்லக்கூடியது ஒரு காலமும் எக்காலமும் பொய்யாகாது. நான் சொல்லக்கூடியது பொய்யாகலாம், உன்னுடைய அண்ணன் சொல்லக்கூடியது பொய்யாகலாம். அல்லாஹ் சொல்கிறான், பொறுமையாளருக்கு நாங்கள் உதவி செய்கிறோம், பொறுமையாளருக்கு நாங்கள் சொர்க்கத்தை கொடுக்கிறோம், பொறுமையாளருக்கு அவர்களுடைய தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்கிறோம் என்று யார் சொல்லுகிறார்? அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான். மேலும் எத்தனையோ நபிமார்கள் பல போர்களை சந்தித்தார்கள், பல போர்களை சந்தித்து தன்னுடைய குடும்பம், தன்னுடைய குழந்தை, தன்னுடைய தாய், தன்னுடைய கணவர் இவர்களை எல்லாம் வெட்டி சாய்த்தார்கள். எதிரிகள் என்ன செஞ்சாங்க? வெட்டி சாய்ச்சாங்க, பல கொலைகள் செய்தாங்க. அந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல கூட என்ன செஞ்சாங்க? அவங்க பொறுமையா இருந்தாங்க. அல்லாஹ் நம்மளுக்கு நலவை வைத்திருப்பான். தன் குழந்தை கண் முன்னே இறந்த போது அந்த பொறுமையை அவர்கள் நிலைநாட்டினார்கள். தன்னுடைய மனைவி தன் முன்னே இறந்த போது, கணவர் இறந்த போது அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு நலவை நாடுவான் என்ற அந்த பொறுமையை அவர்கள் அந்த சஹாபாக்கள் கடைபிடித்தார்கள். அல்லாஹு தாலா அந்த உலகத்தில் இறக்கப்பட்ட திருமறையில் சொல்லுகிறான், 70ற்கும் மேற்பட்ட இடங்கள், உலமாக்கள் சொல்லுகிறார்கள் 70ற்கும் மேற்பட்ட இடங்களில் பொறுமையை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கின்றான், அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான். 70ற்கும் மேற்பட்ட இடத்தில் இந்த பண்பை பற்றி சொல்லி அல்லாஹ் வேற எந்த பண்பையும் பற்றி அதிகமாக சொல்லவில்லை என்று உலமாக்கள் பதிவு செய்கிறார்கள். 3வது அத்தியாயத்தினுடைய 200 வசனத்தில் ஒரு முஃமின் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைய அல்லாஹ் 4 விஷயத்தை வைத்திருக்கின்றான். என்ன சொல்றாங்க? 3வது அத்தியாயத்தினுடைய 200வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், இந்த உலகத்தில் ஒரு முஃமின் இம்மையிலும் மறுமையிலும், இந்த உலகத்திலும் சரி நாளை சொர்க்கத்திலும் சரி அது வெற்றி அடையக்கூடிய ஒரு 4 விஷயத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதில் முதன்மையாக அல்லாஹ் வைத்திருப்பது பொறுமையை வைத்திருக்கின்றான். அந்த அளவிற்கு அந்தஸ்து வாய்ந்ததாக அந்த பொறுமை இருக்கிறது. அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான், இந்த உலகத்தில் நலவிலும் சரி தீமையிலும் சரி எப்படி ஒரு மனிதனுக்கு நலவு மட்டும் கிடைக்கும், தீமை கிடைக்காதா? ஒரு மனிதனுக்கு ஒரு கை உடைந்து போயிட்டால் அது தீமை தானே, ஒரு கால் உடைந்து போயிட்டால் கஷ்டம் தானே. ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், இல்லை அவர்களுக்கு அது நன்மை என்று சொல்லுகிறான். நாம் யாரை விரும்புகிறோமோ அவர்களுக்கு சோதனையை கொடுப்போம், நாம் யாரை விரும்புகிறோமோ அவர்களுக்கு நாம் யாரை நலவு நாடுகிறோமோ அவர்களுக்கு நாம் சோதனையை கொடுப்போம். அந்த கஷ்டத்திலும் அல்லாஹ் நீனே கொடுத்தாய், இந்த கையை நீனே உடைத்தாய், நீ எனக்கு இதை சரி செய்து கொடுப்பாய் என்று பொறுமை காட்டக்கூடிய அல்லாஹ் சொல்லுகிறான். பிறகு ஒரு கஷ்டம் ஏற்பட போக இருக்கக்கூடிய கஷ்டத்தை அல்லாஹ் நிப்பாட்டி வைப்பான். பிறகு ஒரு நாள் நீங்கள் சைக்கிளில் போகும் பொழுது விழ வேண்டும் என்று அல்லாஹ் நாடி இருந்தால் அந்த விழக்கூடிய நேரத்தை அல்லாஹ், இனிமேல் இந்த குழந்தை விழக்கூடாது, என் மீது அவன் பொறுமை காக்கிறான், என் மீது நம்பிக்கை கொள்கிறான் என்று அல்லாஹு தாலா பல இடங்களில் இந்த பொறுமையை பற்றி சொல்லுகிறான். தன்னுடைய தாயிடத்தில் பேசும் பொழுது கவனமாக பேச வேண்டும். தன்னுடைய தந்தையிடத்தில் நடந்து கொள்ளும் பொழுது 1000 கோபம் இருக்கலாம், 1000 விமர்சனம் இருக்கலாம், தன் தந்தை 1000 மடங்கு நம்மளை பேசலாம். அந்த உரிமை அந்த தந்தைக்கு இருக்கிறது. நீங்கள் ஒரு தந்தையிடம் பேசும் பொழுதும் சரி தாயிடம் பேசும் பொழுதும் சரி பொறுமையாக நிதானமாக கையாளக்கூடிய மக்களாக நீங்கள் இருக்க வேண்டும். பொறுமை என்பது இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு ஆணி.
பொறுமை என்பது உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு அடித்தட்டினுடைய முதல் தரம். இந்த வாழ்க்கையில் அந்த பொறுமையை மேம்படுத்தி இந்த சிறு வயதிலிருந்து நீங்கள் பயணம் செய்தீர்கள் என்று சொன்னால் இந்த பொறுமையை கொண்டு நிச்சயம் பெரும் பெரும் வெற்றிகளை அடையலாம் என்று நாம் சொல்லவில்லை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். இந்த இடத்தில் எப்பொழுதும் நீங்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறீர்கள், ஏதோ ஒரு பாடத்தினை கற்றுக்கொண்டு வெளியாக வேண்டும். அந்த பாடத்தினை நீங்கள் செயல்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். உங்களுடைய முடிவெட்டில் இருந்து, உங்களுடைய ஆடையிலிருந்து, உங்களுடைய பேச்சிலிருந்து தரம் குறையக்கூடாது. மார்க்கத்திற்கு சம்பந்தப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்த வேண்டும். நீங்கள் ஆசை ஆர்வம் காட்ட வேண்டும். நான் பேசுவதை போல, என் தம்பிமார்கள் பேசுவதை போல நான் பேசுகிறேன் அண்ணன், நான் பேசுகிறேன் அப்படி சொல்லக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி சலாத்தினை கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் சொன்னாங்க இல்லையா, குர்ஆன்ல அல்லாஹ் 70க்கும் மேற்பட்ட இடங்கள்ல பொறுமையை பத்தி தான் பேசியிருக்காங்க. பொறுமையை பத்தி தான் பேசியிருக்காங்க. இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச பண்பா. பொறுமையாக இருப்பது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச பண்பா. ஏன்னா பொறுமை இல்லை அப்படின்னா, நேரத்துக்கு பொறுமை அப்படிங்கிற விஷயம் இல்லை அப்படின்னா இந்நேரத்துக்கு நம்ம இங்க இருந்திருக்க மாட்டோம். உதாரணத்துக்கு சொல்றேன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஏன் பூமிக்கு வந்தாங்க தெரியுமா? ஏன் வந்தாங்க சொல்லுங்க? ஏன் வந்தாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்துல தானே படைக்கப்பட்டாங்க, சொர்க்கத்துல தானே இருந்தாங்க. அல்லாஹ் சொர்க்கத்துலதான் அவங்கள வச்சிருந்தான். ஆனா எதுக்காக பூமிக்கு வரணும்? அவங்களுடைய சந்ததிகள்லாம் நம்ம ஏன் பூமியில இருக்கும்? என்ன தெரியுமா? பொறுமை என்பதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பொறுமையாக இருந்திருந்தா நம்ம இங்கே இருந்திருக்க மாட்டோம். இங்க இருந்திருக்க மாட்டோம். அப்ப எல்லா இடத்துலயுமே இந்த பொறுமை அப்படிங்கிற விஷயத்த பத்தி அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருப்பான். பொறுமை இருந்தாதான் ஈமான், பொறுமை இருந்தாதான் கலிமா. லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வார்த்தை இல்லையா, நமக்கு ஒரு வார்த்தை இல்லையா, சஹாபாக்கு அது ஒரு வாழ்க்கை, அது ஒரு வாழ்க்கை. அந்த லா இலாஹ இல்லல்லாஹுக்கு பின்னாடி எவ்வளவோ பொறுமைகள், எவ்வளவோ பொறுமைகள் இருக்கு. நமக்கு இல்ல பொறுமை. நம்மளை யாராவது பேசிட்டா உடனே கோபம் வந்துடும். நம்மளை யாராவது பேசிட்டா உடனே கோபம் வந்துடும். யாருமே பேசுறதுக்கு தகுதியே இல்லாத ஒரு மனிதன், உங்களை ஒரு குறைய சொல்ல முடியாதுங்க. அந்த நபரை பார்த்து ஒரு குறை கூட சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நபர் மேல வைக்காத குறையே இல்லை, வைக்காத குறையே இல்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு சூட்டாத பட்டமே இல்லை. திருடன், பொய்யன், சூனியக்காரன், மலடி, தான் சொந்த ஊர்ல இருக்க இடம் இல்லை, சொந்த ஊர்ல இருக்க இடம் இல்லை. சொந்த பெரியப்பா கொல்லணும்னு நினைக்கிறாரு, யாருக்கு நடக்கும் அந்த குடும்பம் சொல்லுவாங்க. இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையா இருக்கு. அல்லாஹ் சொல்றான், சபருன் ஜமீல். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, சபருன் ஜமீல், அழகிய பொறுமையை நான் எதிர்பார்க்கிறேன் அல்லாஹ்ட்ட. அப்ப அழகிய பொறுமைகளை நம்ம எதிர்பார்க்கணும், பொறுமையா இருக்கணும். இந்த உலகமே ஒரு சோதனை தானே, கஷ்டம் தானே. சின்ன வயசுல இருந்து மௌத்தா போற வரையும் கஷ்டம் தான். ஒரு சில நேரங்கள்ல எப்படி இருக்கும்னா, அல்லாஹ் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துறான்? நம்ம நினைப்போம் எல்லா முஸ்லிம்களையும் தான் அல்லாஹ் கஷ்டப்படுத்துறான் இல்லையா? பலஸ்தீன்ல இன்னைக்கு நம்ம வாழ்ற சமாதானத்துல நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முஸ்லீமா வாழ்றது ரொம்ப ஈஸி, ஆனா மூமினா வாழ்றது ரொம்ப கஷ்டம். முஸ்லீமா வாழ்றது ரொம்ப ஈஸி, பேரளவுல வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனா ஒரு மூமினா வாழ்றது ரொம்ப கஷ்டம். இதுல சொல்லுங்க, பொறுமைன்னு சொன்னாங்கல்ல, அழகிய பொறுமை. சின்ன வயசுல இருந்து பொறுமை. ஒரு வாலிபன் வாலிப வயதை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் பொறுமை என்னன்னு அவருடைய ஈமான பாதுகாக்க அவர் பொறுமையா இருக்கணும். அவரு பொறுமையாக இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். அவரோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறாரு அப்படின்னா அவர் பொறுமை வேணும். மார்க்கத்துக்கு முரணா அல்லாஹ்வுக்கு பிடிக்காத விஷயங்கள் இந்த உலகத்துல நிறைய இருக்கு. அதெல்லாம் சகிச்சுக்கிறதுக்கு கண்டிப்பா பொறுமை வேணும். ஏன் சம்பாதிக்கணும்னு நினைப்போம், பொருளாதாரம் இருக்காது. போய் இன்னைக்கு பொருளாதாரத்தை கொடுக்க நிறைய விஷயங்கள் இருக்கு, பணம் காசு கொடுக்கறதுக்கு நிறைய இருக்கு. ஆனா மார்க்கத்துக்கு முரணான முறையில் அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் வேணாம். நான் அல்லாஹ்வுக்காக பொறுமையா இருக்கேன், அல்லாஹ் எனக்கு எப்போ கொடுக்குறானோ அதை கொடுக்கட்டும், அதுவரையும் நான் பொறுமையா இருப்பேன் அப்படிங்கிற அந்த பொறுமை இருக்குல்ல, இதைதான் அல்லாஹ் எதிர்பார்க்கறேன். உங்க கஷ்டத்துல, உங்களோட கண்ணீர்ல, உங்களோட கவலையில, நெஞ்சு அடைக்கும் போது, தொண்டை அடைக்கும் போது அல்லாட்ட அதிகமா
பொறுமையை கேட்கணும், பொறுமையை கேட்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் தன்னோட சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அழகிய பொறுமையை மேற்கொள்ளுங்க, அழகிய பொறுமையை மேற்கொள்ளுங்க. யாரு பொறுமையா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் சொர்க்கம், அவங்களுக்கு தான் சொர்க்கம். ஷைத்தான் அவசரப்பட்டார் இல்லையா? எதுக்கு அவசரப்பட்டாரு? அல்லாஹ் சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்படல. டக்குன்னு என்ன செஞ்சிட்டாரு? சொல்லிட்டாரு, நான் அவங்க என்ன செய்ய மாட்டேன், மண்ணால் படைக்கப்பட்ட ஒரு விஷயத்த நான் எப்படி சுஜூத் செய்ய முடியும்? அவசரப்பட்டேன். அதனாலதான் அவசரம் ஷைத்தானுடைய குணம், அவசரம் ஷைத்தானின் குணம். பொறுமை இருக்குது, இது அல்லாஹ்வின் புறத்துல இருந்து பொறுமை, அல்லாஹ்வின் புறத்துல இருந்து. அப்ப ரொம்ப அழகா சொன்னாங்க, பொறுமையை பத்தி ரொம்ப அழகா தெளிவா சொன்னாங்க, உங்களுக்கு புரியும்படி ரொம்ப அழகா சொன்னாங்க. நிறைய என்ன செய்யணும், முயற்சிகள் செய்யணும். நம்ம கேட்டுட்டு போறதோட விடக்கூடாது. இப்ப அவங்க ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னா அதனுடைய பலனை எதிர்பார்த்துதான் கண்டிப்பா சொல்லுவோம். கேட்கறது பேசுறது ரெண்டுமே ஒண்ணுக்குதான், ஈமானுக்காக. நம்மளுடைய ஈமான்னா என்ன பாய்? இறைவனின் மீது உண்டான நம்பிக்கையை வளர்த்துக்கணும், இறைவன் மீது உண்டான நம்பிக்கையை வளர்த்துக்கணும். காசு 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 சொல்லி அது மேல ஒரு நம்பிக்கையை வளர்த்து வச்சிருக்காங்கல்ல உலகத்துல, பணம்னு. ஏன் அதிகமா கேட்கிறோம்? அப்போ அல்லாங்கிற வார்த்தைய, அல்லாஹ் சொன்னாங்கிற அந்த வார்த்தையை கேட்கும் போதுதான் நம்மளோட ஈமான் இருக்கே அது பலமாகும். இந்த அடிப்படையில இன்ஷா அல்லாஹ் இந்த வார உரையில பொறுமையை பற்றி பேசலாங்க. இன்ஷா அல்லாஹ் வாரந்தோறும் கண்டிப்பா கலந்துக்கணும், ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்கணும். நீங்க வரும்போது உங்களோட நண்பர்கள் யாராவது நீங்க கண்டிப்பா கூட்டிட்டு வரணும். கடைக்கு போகும்போது கூட்டி போறோம், விளையாடும் போது கூட்டி சேர்த்துக்கிறோம். ஆனா அதுல அசல் இல்லை, இதுதான் அசல். இதுலதான் கூட்டு சேர்க்கணும். அதுல சேர்த்தா நன்மை கிடையாது, இதுல சேர்த்தா நன்மை கிடைக்கும், அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கும். அதனால இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச வரையும் தவறாம கலந்துக்கணும். நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா அதை எடுத்துக்கணும். ஒரு முக்கியமான வாரத்துல ஒரு நாள், ஞாயிற்றுக்கிழமை எனக்கு விடுமுறைங்க, அந்த மாதிரி வாரத்துல ஒரு நாள் கண்டிப்பா என்ன செய்யணும், தர்பியாவை கேட்கணும். அதனால நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, 3 நாளைக்கு மேல அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் பத்தி பேசாத கேட்காத காதும் மனசும் கல்லுன்னு சொன்னாங்க. காதும் மனசும் கல்லு, அவனோட ஈமான பறிக்கிறதுக்கு அதுவே போதுமானது. 3 நாளைக்கு மேல அவர் பள்ளிக்கு வரல, குர்ஆனை கேட்கல, ஹதீஸை கேட்கல, அல்லாஹ் பத்தி பேசல, கேட்கலன்னா அவருடைய ஈமான் போயிரும். அந்த அடிப்படையில தான் நம்ம ஈமானை வலுப்படுத்திக்கணும், அல்லாஹ்வின் மீது உண்டான நம்பிக்கையை வளர்த்துக்கணும். வாரம் ஒரு தலைப்புல பேசுறாங்க அப்படின்னா அந்த தலைப்புக்கான வாழ்க்கையை நம்ம கொண்டு வரணும். பொறுமைனா என்ன நமக்கு தெரியாது, பொறுமையை பத்தி ரொம்ப அழகா விளக்கமா சொன்னாங்க. இதாங்க பொறுமை, இதுதான் அல்லாஹ் சொல்றான். அப்படிங்கும் போது அதை கேட்டு செய்யணும், நம்ம அமல் செய்யறதுக்கான முயற்சி செய்யணும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்க எப்படி நம்மளை ஒன்று சேர்த்தானோ அதே மாதிரி நாளைக்கு மறுமையிலே ஒன்று சேர்ப்பாரா என்று இந்த உரை நிறைவு செய்கிறேன். கஃபாராவை அணிக்கு வருவது. Subhanallahi wa bihamdihi. Subhanallahi wa bihamdihi. Subhanakallahumma Subhanallahumma wa bihamdika bihamdika wa nashhadu ashhadu an la ilaha la ilaha illa anta illa anta astaghfiruka astaghfiruka wa natubu ilayk. wa atubu ilayk. Subhanaka rabbika rabbil Subhanaka rabbi izzati amma yasifun. yasifun. Assalamu alal mursalin. Assalamu alaikum. Walhamdulillahi rabbil alamin. Alhamdulillahi rabbil alamin.